ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பாயிண்ட். சன்ரைஸ் பாயிண்டா? காலையில இப்போ சன்ரைஸ் போயிடுச்சு. இப்போ தான் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகிறோம். ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீப் டிரைவரை போட்டு மாங்கு ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டுன்னு வந்துட்டு இருக்கான். ஜீப்பில் ஏதோ பாறை லாக் ஆயிடுச்சு. ஆஹா, ஜஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு ஆள் இறங்க. ஆஃப் ரோட் சஃபாரின்ட்டு 150 rupees. ஸோ டன்னல்லேருந்து தண்ணி நல்லா செம்ம ஸ்பீடில் வடியுது. ஸோ தண்ணி கம்மியாக வர டைமில் இந்த மாதிரி உள்ளே நடந்து போகலாமா? ஆக்சுவலாக சூசைட் பாயிண்ட்ன்றது வந்து அதுக்கு மேலே அங்கே போகணுமா, அங்கே அலோட் பண்ணுறது இல்லையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாகமானில் வந்துட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடம் போகிறதுக்கு பதில் பேசாமல் ஒரு ஜீப் எடுத்து சுற்றிடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜீப் எடுத்துட்டோம். ஸோ ஜீப் சஃபாரி ஜீப் ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போது வண்டியில் ஏறிட்டு நேராக ஒரு 4 ஸ்பாட் இல்லை 5 ஸ்பாட் மேக்ஸு அதை போய் சுற்றி அப்படியே உள்ளே போ. அட உள்ளே போடா, அந்த சைட் கார்னரில் உட்காரு, எல்லாம் ஒன்று தான். அட போடா, நான் அவ்வளோ தூரம் உள்ளே தாவி போகிறதுக்கு எனக்கு தான் ஃப்ரண்ட் சீட் கரெக்டாக இருக்கும். சத்தியமாக அதில் உட்காந்துனா எனக்கு முட்டி இடிக்கும். இல்லை, எனக்கு முட்டி இடிக்கும்ன்றேன் இந்த சீட்டு. பார்த்தீங்கன்னா ஜீப் கிளம்பிடுச்சு. ஆமாம், வாங்க போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்பாட் ப்ரோ? ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பாயிண்ட். சன்ரைஸ் பாயிண்டா? காலையில இப்போ சன்ரைஸ் போயிடுச்சு. இப்போ தான் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போகிறோம். அருமை. சரி வாங்க, அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. அங்கே வர அதுக்கப்புறம் உள்ள ஏரியா போனோம்னா எங்க வண்டி தான். உள்ள ஏரியாவில் வேற வண்டி போக முடியாது. இந்த மாதிரி ரோடு போக முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு 30% மேலே வந்துட்டார். இந்த பாருங்க, ஆமாம் கண் ரொம்ப புசுது. அந்த சைடு தான் சன்ரைஸ் பாயிண்ட் தான். இன்றைக்கி வந்து மிஸ்டே இல்லாதனால வந்துட்டு நல்லா சூப்பராக சன்ரைஸ் பார்த்தாங்களா எல்லோரும் காலைல வந்தவங்க. சரி ஓகே, நம்ம வந்து அடுத்தது வந்து வேறு என்ன ஸ்பாட்னு கேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வர சொல்ல ஒரு மேடு, சரியான பெரிய மேடு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு போட்டார் பாருங்க, சொயின்ட்டு டயர் வச்சு தெரியுதா, அந்த எட்ஜி வரைக்கும் அப்படியே போட்டார். சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த ஸ்பாட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த ஸ்பாட் கிளம்ப போகிறோம். இந்த பையனோட டார்ச்சர் தாங்க முடியலங்க. ரீல்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜீப் டிரைவரை போட்டு மாங்கு ரிவர்ஸ் ஃப்ரண்ட்டுன்னு வந்துட்டு இருக்கான். ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்களாம். சரி வாங்க, நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட் கிளம்பலாம். அடுத்த ஸ்பாட் இங்கேருந்து வந்து 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டர் ஏதோ சொன்னாங்க. நம்ம அடுத்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். ஜீப்பில் ஏதோ பாறை லாக் ஆயிடுச்சு. ஆஹா, ஜஸ்ட் ஒரு முன்னாடி ஒரு ஆள் இறங்க அப்படியே பம்பரில் இடிச்சிச்சா? ஒரு பாறை மாட்டிக்கிச்சிங்க. முன்னாடி போங்க. ஆமாம், அது இல்லை, அது எடுக்க முடியுமா? இதை கையில் வச்சுக்கோ. சேஸ் இருக்குல்ல,
அதில் சஸ்பென்ஷனில் மாட்டிகிட்டு இருக்கேன் அந்த இதில். இந்த பிளேட் இருக்குல்ல, பிளேட்டு அந்த பிளேட்டில் உட்காந்துருக்கு. வருது வருது, வாங்க வாங்க. வந்துச்சு. அவ்வளோதான், சூப்பர் சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்பாட் வந்து இடுக்கி டேம் வியூவான். ஸோ அது உள்ளே வந்து 2-3 ஸ்பாட் இருக்கான். அதுக்கு நம்ம போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாஸ் ஒன்று வாங்கணுமா, ஆஃப் ரோட் சஃபாரின்ட்டு 150 ருபீஸ். இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு ஒரு 2-3 ஸ்பாட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். ரோடு நல்லா சூப்பர் ஆஃப் ரோடு இருக்குது. ஆனால் நிறைய அந்த செம்மண் மாதிரி அந்த கிளே மாதிரியும் இருக்குது பாருங்க. நீ கேட்ட மாதிரி பாரு, பச்சை பசேன்னு புல் இருக்குது. எதை? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இடுக்கி டேம் வியூவுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த டேம் வியூவில் தான் இந்த படம் ஷூட் பண்ணாங்களாங்க. பேராண்மையோட கிளைமேக்ஸ் சீன் இருக்குல்ல, அதில் சில போர்ஷன் வந்து இந்த டேமில் தான் எடுத்தாங்களாம். ஸோ இது அங்கே இருக்குது பாருங்கள், தண்ணி தூரத்தில் தெரியுதா? ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஷூட் எடுத்தாங்களாம். ஆனால் தண்ணிலாம் கம்மியாக தாங்க இருக்குது இங்கே பாருங்கள். நம்ம அந்த தண்ணி ஃபுல்லாக இருந்தால் ஒரு மாதிரி அடர்த்தியாக தெரியும்ல, இதில் வந்து அந்த சைடில் தண்ணி கம்மியாக இருக்கனால அந்த செம்மண்லாம் அப்படியே தெரியுது. ஆனால் கேமரா வியூவில் சரியாக தெரியாது. ஹை விசிபிலிட்டிக்கு நல்லா இருக்குது அந்த ஒரு ஸ்பாட். Yeah, I'm about to fade away, 'cause every time I wake up I feel like it's Monday. Something's going wrong with all the chemicals up in my brain. All of a sudden I don't look at anything the same way. Gotta build up of my thoughts sitting in an ashtray. I'm sorry that I'm so inconvenient, okay? Just let me be me and I'll stay out of your way. I can see the way you look at me, I'm such a disgrace. I never really asked to be brought into this place. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பின்னாடி ஒரு தண்ணி ஓடுது பார்த்தீங்களா, இந்த தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இடுக்கி டேமுக்கு போதான். இப்போது இங்கேருந்து ஒரு 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 50 மீட்டர் நடந்தோன்னா நமக்கு வந்து ஒரு டன்னலும் இந்த தண்ணி வடிஞ்சு ஃபால்ஸ் கீழே போகுதுல்ல, அந்த வியூ ரெண்டும் பார்க்கலாமா. டிரைவர் அவர் என்ன சொன்னார்னா, பார்த்து ரிஸ்க் எடுக்காமல் போங்க, பாறையில் காலை வச்சிங்கன்னா வழுக்கும், அவ்வளோ சொல்லியிருக்காரு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, நம்ம ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் வெறும் பைக்கில் மட்டும் தான் ரிஸ்க் எடுப்போம் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவர் சிரிச்சிட்டே இருந்தார். சரி, நீங்கள் பேச்சுலராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் சொல்லி விட்றேன், எதுலேயுமே வந்து அவசரப்பட்டு ரிஸ்க் எடுக்காதீங்கன்னாரு. அதே மாதிரி டனலில் பார்த்தீங்கன்னா தண்ணி நேற்று நைட் மழை பெஞ்சனால டனலில் கண்டிப்பாக தண்ணி வருன்றாரு. ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் முன்னாடி போவோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ டன்னல்லேருந்து தண்ணி நல்லா செம்ம ஸ்பீடில் வடியுது. எல்லாம் வடிஞ்சு நேராக இடுக்கி டேம் போய் செட்டில் வாங்க நினைக்கிறேன். இங்கெல்லாம் நின்றோன்னா உடனே அடிச்சுட்டு போய்டுவார். ஸ்ட்ரைட்டாக இடுக்கி டேம் போகணுமா, 2 minutes ஒன்லி. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இடுக்கி டேம் போகணுமா? இல்லை கேட்குறேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இடுக்கி டேம் போகணுமா? ஒரே எத்து இடுக்கி டேமில் போய் ரீச் ஆகிடுவீங்க. அங்கே போய் ரீல்ஸ் எடுங்க. அப்போ நீ வா, இடுக்கி டேம் ஆந்தி வேலை ரன்னிங்கில் ரீல்ஸ் எடுக்கிறியா? அந்த ஃபால்ஸ் ஓடிக்கிற இடம் பாருங்க. இதுலலாம் நிற்கவே முடியாது குளிக்கிறதுக்கு. அவர் குளிக்கலாம் வேறு சொன்னார், இங்கே இறங்கி குளிக்க சொல்லுவாரோ. குளிக்கலான்னாரு. ஆமாம், இதில் குளித்தோன்னா இடுக்கியில் பாடி கிடைக்கும். இங்கே இடிக்கிற இடியில் பாடி கிடைக்கும். எப்படி கரெக்டாக இருக்கா டைமிங்கு? அவர் வேறு இந்த ஃபால்ஸில் குளிக்கலான்னு வேறு சொன்னார். வாய்ப்பில்லை, நல்ல நேரத்தில் கம்மியாக தண்ணி வந்தாலே நான் போகிறதுக்கு யோசிப்பேன். இதில் வேறு பேய் மாதிரி தண்ணி வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், டனல்லேருந்து வர்ற தண்ணி என்ன போஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். சரி, மேலே கடைங்க இருக்குது, எதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே ஒரு டன்னல் காட்டினல்ல, ஸோ தண்ணி கம்மியாக வர்ற டைமில் இந்த மாதிரி உள்ளே நடந்து போகலாமா. ஸோ இது வந்து டோட்டலாக 3.5 கிலோமீட்டரா? 3.5 கிலோமீட்டரா இந்த டனல்? இடுக்கி டேமுக்கு தண்ணி போகுது. இடுக்கி டேமுக்கு அதான் 3.5 கிலோமீட்டரா இந்த டனல். ஸோ நேற்று நைட்லாம் நேற்றுலாம் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குல்ல, அதனால் வந்து டனலில் தண்ணி ஜாஸ்தி வருது. இல்லைனா நடந்து போவாங்களாம் உள்ள.
நம்ம இதுலேயும் ரிஸ்க் எடுக்கணும், நம்ம ஜீப்பில் ஏறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது அந்த சூசைட் பாயிண்ட் இருக்குல்ல, அதோட வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக சூசைட் பாயிண்ட்ன்றது வந்து அதுக்கு மேலே அங்கே போகணுமா, அங்கே அலோட் பண்ணுறது இல்லையா. ஒரு வாட்டி ஏதோ ஒரு மகேந்திரா ஜீப்போ ஏதோ ஒரு வண்டி வந்து தான் புது மாடலு, அதில் 2 பேர் வந்து அந்த பாறை பக்கத்தில் இருந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுருக்காங்க. அது பாறை உடஞ்சி இறந்துட்டாங்களாம், 2 பேர் கீழே விழுந்துட்டாங்களாம். அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், இது மேலே வந்தாச்சு. நம்மளால் ஏதோ வீரசாகசம் பண்ணிகிட்டு இருக்காரு. மேலே சூசைட் பாயிண்ட் ரசிச்சுட்டு இருக்கீங்களா? குதிச்சா தான் ரசிக்க முடியும், குதிக்காமல் எப்படி சூசைட் பாயிண்ட் ரசிப்பீங்க? ரசிக்க முடியும், குதிச்சுட்டா நான் ரசிக்க முடியாது. நீங்கள் குதிச்சிங்கன்னா நான் எவ்வளோ அழகாக ரசிப்பேன், அப்படி கை காட்டுவேன்ல நான் ரசிக்க முடியாது. அதுக்கப்புறம் ரசிக்கவே முடியாது. அந்த பாயிண்டாங்க, அங்கேருந்து தலைகீழாக தான் குதிப்பேன். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டசாமி. இதுவே ஏற்கனவே களிமண் மாதிரி இருக்குது, நம்ம கீழே இறங்கி நிற்போம். வாங்க, அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்குது பாருங்களேன், சரிதான்? ஏதோ இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர். அவர் அப்படியே அங்கேருந்து வடிஞ்சு இங்கே வர்றார். இதுக்கு மேலே நம்ம போய் எட்டி பார்க்க முடியாது, அதுக்கு மேலே பள்ளம். அந்த ஃபால்ஸ் கிட்ட போகிறதா இருந்தால் நடந்தான் போகணுமா? அலோடே கிடையாதா? சூப்பர் ஃபால்ஸ் அது பூல் மாதிரி இருக்கும், அந்த அலோடு கிடையாது. அது அந்த குழி மாதிரி இருந்து அதுலேருந்து அப்போ ஓவர் ஃப்ளோ ஆகுது தண்ணி. ஆமாம், கேரளாவோட மெயின் ரிவர் ஸ்டார்ட் பண்ணுற ஏரியா, மெயின் ரிவர் ஸ்டார்ட் பண்ணுறதா? வாகமானில் அதான் இப்படி போகுது தண்ணி, இப்படி வடியுது. அதுதான் மெயின் இதுவும், வாகமான் இதோட தண்ணி உருவாகிற இடம். சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த ஃபால்ஸு அங்கே யாருமே அலோடே கிடையாது. போகிறதா இருந்தால் இந்த மலை வழியாக கைத்தை போட்டு இறங்கி தான் போகணும் போல், பாதையே கிடையாதான் அதுக்கு. நல்லா இருக்கு ஆனால் பார்க்குறதுக்கு. மேலே வந்து இந்த டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டை மாதிரி இருக்குது, அங்கேருந்து தண்ணி சில்லறையாக வடிஞ்சு அந்த குட்டை ஓவர் ஃப்ளோ ஆகி இங்கேருந்து வடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஃப் ரோட் முடிச்சுட்டு வந்தாச்சு, ரூமுக்கு வந்தாச்சு. டாக்கி அவர் யூ வால் ரொம்ப ஆடுது டாக்கிக்கு வால் ஆடுது. சரி போ, நான் சாப்பிட போகிறேன்டா, பசிக்குதுறேன் எங்களுக்கு. நாங்கள் காலையிலேருந்து இன்னும் சாப்பிடல, வர சொல்ல பிஸ்கெட் வாங்கிட்டு வரேன் அவனுக்கு. அதான் போயிட்டு கொஞ்ச நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும். டைம் கிட்டத்தட்ட 12 ஆயிடுச்சு. கிளாஸ் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரோப் சைக்கிளிங்காக என்னென்னமோ நிறையா வச்சுருக்காங்க. ஒரு வழியாக மோட்டோ விளாக் செட்டப்புக்கு வந்தாச்சு. இப்போ தான் குமிளி செக் போஸ்ட்டை தாண்டணும். இங்கேருந்து த்ராட்டல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக தான் ஏறுது. வண்டி வந்து ஒரு கன்ஸ்டன்ட் ஸ்பீடு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறனால இந்த லிவரை வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளணுன்னா 5க்கு மாறுது, இப்போ 3க்கு மாறிச்சு பாருங்கள். கட்டிங் பிளேட் வாங்கி ஸ்க்ளெட்சை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுட்டேன். வந்து நம்ம எக்ஸ்பல்ஸை வந்து லோடு வண்டியில் ஏற்றியாச்சு. லக்கேஜ் எல்லாம் இங்கே கிடக்கு.